நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கிரைம் நம்பர் 497 1983 தவசி. ஐயா, டிசி சாருக்கு யாரையோ உயிரோட கொளுத்துறதா ஒரு ஃபோன் வந்தது. உடனே டிசி சார் நானும் புறப்பட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு போனோம். அங்கே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாடி எரியறதை பார்த்தோம். பக்கத்தில் தவசி தான் இருந்தார், வேறு யாருமே இல்லை. சந்தேகத்தின் பேரில் அவரை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து விசாரணை பண்ணோம். இறந்து போன அவருக்கும் இவருக்கும் முன் விரோதம் இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்தது. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு திருநெல்வேலி பாண்டிச்சேரி போய் விசாரணை பண்ணோம். அதுக்காக ஒரு 10 நாள் தவசி போலீஸ் காவலில் இருக்கிற மாதிரி அனுமதி கொடுக்கணும். வருகிற 28ஆம் தேதி தவசியை தகுந்த சாட்சியங்களோடு ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடுகிறேன். நன்றி ஐயா. வாங்க தவசி. கிரைம் நம்பர் 595 1983. எந்திரிங்கடா, வாங்க வா உள்ள. என்னங்க சத்தம் போடாத, பேசாம இரு. விட்டுட்டாங்களா என்னங்க சொல்லுங்க, பேசாம போறீங்களா? இந்தாங்க குழந்தைய பிடிங்க, பிடிங்க குழந்தைய. என்னங்க நீங்க இல்லாம அழுதுகிட்டே இருக்கோம். நீங்க இல்லாம நான் இவனை பெத்தேன். இப்ப நீங்க இல்லாம நான் இவனை எப்படி வளர்க்க போறேங்க? சொல்லுங்க. பேசாம இரு. அம்மா விஷாலம், சும்மா இருமா, நான் இருக்கேன்ல. நான் இவரை ஜாமீன்ல கொண்டாந்துடுறேன். ராஜா, நீ மட்டும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஐயா, எங்க சின்னையா அநியாயமா அப்படி போலீஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னு நாங்கெல்லாம் கலங்கி போய் நிக்கிறோம். இந்த நேரத்துல போய் கையெழுத்து கட்டிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுக்கு தான் ட்ரெஸ் வந்தியா? இப்படி எல்லாம் வேதனைப்படணும், கஷ்டப்படணுங்கிறதுக்கு தான் வந்தியா? நம்ம பரம்பரையிலே யாருக்குமே இப்படி நிலைமை வந்தது இல்லையா? உனக்கு அப்பா, அந்த அண்ணாமலை மேல ஆணையா சொல்றேன், இந்த கொலையை நான் பண்ணல. அப்புறம் நடக்கட்டும். அன்பழகன், அண்ணாமலை போய் பாருங்க. அவ எந்த ஊர் தான் இருக்கா? இறந்து போறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சொன்னார். இப்ப மாப்பிள்ளை இழந்துட்டு அவன் இருக்கிறியா இருப்பா. நீங்க போங்க, அவளை போய் பாருங்க. எனக்கு என்ன ஆகும்னே தெரியல. ஒருவேளை என்ன தூக்கில போட்டாலும் போட்டுருவாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி நான் பார்க்கணும். இந்த கொலையை நான் பண்ணலன்னு அவகிட்ட சொல்லணும். அவளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கணும். ஒருவேளை நான் தான் அவளுக்கு நான் கொண்டேன்னு அண்ணாமலை நினைச்சான்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சத்தம் போடாத, இருக்க மாட்டேன். அவங்கள பாத்துக்கோங்க. அண்ணாமலையை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. குழந்தை பிடிமா, பிடி. வாங்க தவசி. டேடி வண்டி நிறுத்து. ஏன் தவசிடா? ஆமாடா. போ தவசி. என்னாச்சு தவசி? என்னாச்சு தவசி? தவசி. அன்வர், இங்க எதுவும் பேச வேணாம், ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்ல அன்பழகன், இருமா. டேய், போங்கடா. ஐயா, கூட்டிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன். வா. வணக்கம் ஐயா. டேய், நீ போடா.
ஏய் இங்க வாங்கடா. அந்த நாகராஜ் எங்கடா? தெரியல சார். ஐயா உலகநாதன் இறந்துலேருந்து அவனை இந்த பக்கமே காண ஐயா. அவன் இப்ப எனக்கு வேணும்டா. எங்க போய் தொலைஞ்சான்? ஐயா எதுக்கு எடுத்தாலும் நாகராஜன் நம்புறீங்க, எங்களை நம்புங்க ஐயா. நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, உடனே செய்கிறோம். டேய் நம்ம தவசி அண்ணாமலையை பார்க்கணும் துடியா துடிக்கிறான். எதுக்குயா? அதுதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த கோயில் உரிமையை அண்ணாமலை பேர்ல எழுதணும்னு எனக்கு பயமா இருக்குடா. இப்போ தவசி கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோ, விசாரத்தை ஏமாத்தி வாங்கிடலாம். அவகிட்ட போச்சுன்னா யாரா போராடுறது? என்னால முடியாதுப்பா. நீ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்கய்யா. அவ இப்ப நம்ம ஹோட்டல்ல தானே தங்கி இருக்கா? ஆமாங்கய்யா. ஆமா. யாருக்கும் தெரியாம 2 நாள் அவளை கடத்தி நம்ம கார்லயே வச்சு சுத்துங்க. சரிங்க. குறிப்பா அன்பழகனுக்கு தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. போ. வரேங்கய்யா. நாகராஜ் சொல்லு. எது? சேட்டு பேசுறேன் செட்டியார். ஐம் சாரி. சொல்லு சேட்டு. யாரோ தவசிங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ண சொன்னீங்களே, அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காராமே. போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல அவனை பிடிச்சிருக்காங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல செட்டியார், எனக்கு என்னமோ இந்த டீல் முடியற மாதிரி தெரியல. செட்டியார, இந்த பாட்டி ஜெயிலில் இருக்காப்ல, கொலை கேஸ் வேற. இப்போதைக்கு இந்த கேஸ் முடியாது. அதனால உங்களுக்குன்னு எடுத்து வச்ச பணத்தை பழைய பாட்டி கேட்டாரு, அவருக்கு நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம். என்ன சேட்டு, ஜெயிலுக்கு தானே போயிருக்கான். இன்னும் 10 நாள் அவனை பெயில் எடுக்கிறேன். இந்த டீல் எனக்கு முடிஞ்சாகும். புரியுதா? எதுக்கு அந்த பாட்டிக்கு தான் பணம் கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? என்னையா என்னை பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசுற? நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அது என் உயிரே போனாலும் மாற மாட்டேன். புரியுதா? இல்ல செட்டியார், எனக்கு என்னமோ இந்த டீல் முடிகிற மாதிரி தெரியல. யோ சேட்டு, உன் காலில் விழுந்து கேட்குறேயா, இதுக்கு மேல என்னையா பண்ண சொல்றேன்? செட்டியார, எதுக்கு இந்த பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? உனக்கு என்னையா வட்டி தானே? 1 மாசம் வட்டினா நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வச்சுட்டுமா? சரி சரி பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன மேடம், இன்னும் உங்க பிரச்சனை முடியலையா? திரும்ப திரும்ப சண்டை போட வந்திருக்கீங்களா? இந்த ரூம் சாவி வெக்கேட் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல இவ்வளவு நேரம் வந்து சண்டை போட்டு போனீங்க, ரூம் வெக்கேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வர வரைக்கும் நான் ரூம் காலி பண்ணல. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். மேடம் போலீஸ்லாம் இங்க வரக்கூடாது மேடம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, நாங்களே இங்க கிளியர் பண்ணி தரோம் மேடம். உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். இந்த லாட்ஜில் உலகநாதன் யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்களா? ஆமா. என்ன? அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கணும். என்ன உலகநாதன் என்ன பேசுறீங்க? உங்க பேரு என்னாச்சு? அண்ணாமலைங்களா? ஆமா. உங்க ஹஸ்பண்ட் பேரு உலகநாதன். அவருக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ரொம்ப அடிபட்டுச்சா? இல்ல ஒன்றும் பயப்படாதீங்க, சின்ன ஆக்சிடென்ட் தான், நல்லா இருக்காரு. ஒரு பொண்ணு இல்ல, பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காரு. இல்லை. ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. இந்த இருக்கிற இந்த டிரைவர் கம்நாட்டி தான் இடிச்சிட்டான். நீங்க பயப்படாதீங்க, ஏறுங்க. பார்க்கலாம், ஏறுங்க. டேய் வண்டி ஏறா. परिमलपत्रपुष्पाक्षताञ्जलिं समर्पयामि। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके
त्र्यम्बके देवि नारायणि नमोस्तुते महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् எவ்வளோ நேரம் தான்டா வண்டியிலே இன்னும் சுற்றிட்டு இருக்கிறது? தலைவலி தாங்க முடியலடா, தலையெல்லாம் சுத்துதுடா. டிரைவர், வண்டியை ஓரமாக நிறுத்துப்பா. வண்டியை நிறுத்தாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. என்ன விளையாடுறியா? வண்டியை எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. கம்னரு இன்னும் எவ்வளோ நேரம் தானே இப்படி சுற்றுறது? இந்த பாரு, ஐயா கிட்ட இருந்து ஃபோன் வரும், ஃபோன் வரேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். டேய், பசி தாங்க முடியலடா, டீயாச்சும் குடிக்கலண்ணா. டிரைவர், வண்டி ஓரம் நிறுத்துப்பா. கம்னரியா, நீ பாட்டுக்கு போப்பா. இந்த பாரு, ஐயா பகல்ல வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது சொல்லியிருக்காரு. கொஞ்ச தூரம் போட்டோம், இருட்டட்டும், அதுக்கப்புறம் காப்பின்னா சாப்பாடே வாங்கி தரேன், சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையாரு, நீ போப்பா. டேய், டம்மாச்சு கொடுறா, அதையாச்சும் அடிக்கிறேன். சாந்தி, அன்புள்ள அம்மாவுக்கு சாந்தி எழுதுவது. நான் ஊரை விட்டு மெட்ராஸ் போகிறேன். என்னை தேட வேண்டாம். இனி திரும்பி வருவேனா எனக்கு தெரியாது. நான் ஜெயிக்கிறதுக்காக போறேன். திரும்பி வந்தா உலகநாதனோடு தான் வருவேன். கவலைப்படாத. ஓஹோ, இங்கதான் நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. என்ன நீ கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு திரியறா? தங்கச்சி, ஊட்டி இருக்கு. எங்க போயிருப்பாங்க? சார், ஒரு வயலிங்கானா லாஜே காலியா கிடக்குது. இரு, டிரைவர் வந்துடுற, விசாரணை பண்ணிட்டு. டேய் சர்வர், டேய் இங்க வாடா, இங்க வா, இங்க வா, நில்லு. மரியாதையை கூப்பிடுங்க சார். இது சர்வர் தானே நீ? உனக்கு என்ன மரியாதை? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுவோம். அதெல்லாம் ஊரோட வச்சுங்க. மெட்ராஸ் எல்லாம் மரியாதையை கூப்பிட்டா தான் வருவோம். ஓ, சாருக்கு மரியாதை வேணுமா? சாருக்கு எந்த ஊருங்க? திருநெல்வேலி. இலை, நானும் திருநெல்வேலி தான். நம்ம ஊர்ல எல்லாம் சர்வர் எடுப்புன்னு கூப்பிடுவோம், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நீ திருநெல்வேலியில சாணி பொறுக்கிட்டு இருந்த பயலல்ல?
பாத்தியா புடிச்சோம் பாரு பாயிண்ட, தலைய குனிஞ்சிட்டா பாரு. என்ன விஷயம்? அப்படி கேளு விஷயத்த. இங்க 7ஆம் நம்பர்ல என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தங்கி இருந்தாங்களே, எங்க போயிட்டாங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமாவா? அப்புறம் என்ன புடிங்க செட்டு தோசை மாதிரி இதை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்க? சார் எந்த விஷயமா இருந்தாலும் ரிசப்ஷன்ல கேளுங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. டேய், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? யாரு? கோமதி, டாக்டர் கோமதி. நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? போ, நாங்க விசாரிச்சுக்கிறேன், நீ போப்பா. டேய் இல்ல, நீ சாணி பொறுக்கினதை மறந்துருப்ப, அதனால இப்படி பொறுக்குடா மக்கா, யாருகிட்ட எது பேசணும்னு தெரிஞ்சு பேசணும்டா, அதான்டா வாழ்க்கையில பக்குவம். ஹலோ ஹலோ ஹலோ, மேனேஜர் இருக்காரா? ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க மரியாதை இல்லாம? எதே மரியாதையா? என்ன ஆளாளுக்கு இதே பேசிட்டு இருக்கீங்க? இந்த லாட்ஜ்ல மரியாதை சொல்லி கொடுக்கறது வாத்தியாரா நீ? வாத்தியாரா? இந்த 7ஆம் நம்பர்ல என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தங்கி இருந்தாங்க, தெரியுமா உனக்கு? யாரு? அதான் மாப்பிள்ளை உலகநாதன், தங்கச்சி அண்ணாமலை. உலகநாதன் காலில இருந்து காணோம். அண்ணாமலை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஐயோ, மாப்பிள்ளைய காணா, தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காளா? நான் உடனே போய், யோ என்னையா நிர்வாகம் நடத்துறீங்க? என்ன லாட்ஜ் நடத்துறீங்க? உங்க லாட்ஜ்ல தங்கி இருந்த ஒரு பையனை காணா, ஒரு பெண்மணியை தனியா அனுப்பிச்சிருக்கீங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். நான் இதை கொண்டு போய் பாராளுமன்றத்துல வச்சு பெண்கள் மந்திரி கிச்சா கட்ட சொல்லி உங்க லாட்ஜ், உங்க மீனாட்சி லாட்ஜ் இல்லாம பண்ணிடுவா. பாரு, நான் யாரு தெரியுமில்ல. Shut up, Cheddar Box. If you're going to speak one more word, I'm going to smash you right in your face. தம்பி, ஏன் தம்பி இப்படி கோச்சிக்கிறீங்க? தங்கச்சி காணாமங்கிற பதட்டத்துல நான் ஏதாவது உளறி இருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும் தம்பி. இப்ப பதட்டத்துல இருக்கிறதுனால தம்பி, எப்படி நீங்க டாக்டர் கோமதி கிட்ட இங்கிலீஷ்ல பேசினா தான் உங்களுக்கு மரியாதை நினைச்சு இங்கிலீஷ்ல பேசுனீங்க? ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியல. நீங்க டாக்டர் கோமதி நினைச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கோமதி. Get out. தேங்க்யூ தம்பி. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து பேசுறேன் தம்பி. வணக்கம். அடுத்த முறை நான் உங்களை பிளீமவுத்ல வந்து தான் சந்திப்பேன். ஆட்டோ டிரைவர் வண்டியடா. தவசி கேஸில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. டிசி ஆறுமுகம் இந்த கேஸை பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. தவசி அரெஸ்ட் ஆன விஷயம் உங்களுக்கு வேணால் நியூஸாக இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு மச்சான். அதுக்கும் மேலே அந்த பக்கம் உலகநாதன் எனக்கு ரொம்ப வேண்டியவர். புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். நான் உங்களை தொந்தரவு பண்ணுறதா நினைக்காதீங்க அன்பழகன். இந்த தவசி விஷயத்தில் யாரோ ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஆமாம் சார். நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், போலீஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் நுழைய முடியாது. ப்ரெஸ்காரங்க நாங்கள் ரொம்ப சுலபமாக நுழைஞ்சிடுவோம். அது மட்டும் இல்லை சார், ஃபோட்டோ கூட எங்களால் எடுக்க முடியும். சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடடே அன்பழகன், இந்த ஸ்டேஷன்ல நீங்க தான் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். கோமதி, எப்போ மெட்ராஸ்க்கு வந்தீங்க? நான் வந்து 4-5 நாள் ஆகி போச்சு சார். இப்போ அண்ணாமலை தேடிக்கிட்டு வந்தேன். அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியுமா? தெரியுமே, மீனாட்சி லாட்ஜில் தங்கி இருக்குது. அது சார், மாப்பிள்ளையும் அண்ணாமலையும் கையோட கூட்டிட்டு வர சொல்லி எங்க அத்தை என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால மெட்ராஸ் வந்து நான் 4-5 நாள் ஆகி போச்சு சார். மாப்பிள்ளைய பார்க்கலான்னு காலையில லாட்ஜுக்கு போனேன். போனா ரூம் எல்லாம் பூட்டி கிடக்குது சார். எனக்கு ஒரே பதட்டமாயி போச்சு. மேனேஜர்கிட்ட போய் விசாரிச்சா, இன்னைக்கு காலையில இருந்து மாப்பிள்ளை உலகநாதனை காணாமா. அண்ணாமலை கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஒருவேளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கோம், போய் பாருங்க சார்னா. பதறி போய் ஒடியாந்தா நீங்க இருக்கீங்க. எங்க சார் அண்ணாமலை? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? உலகநாதன். உலகநாதனுக்கு என்ன? அண்ணாமலை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டானா? இல்ல, இறந்து போயிட்டார். எது என் மாப்பிள்ளை செத்து போயிட்டானா? ஐயோ, தவசி அரெஸ்ட் பண்ணி. தவசியா? அந்த தவசி பையலா? அவன் ஏற்கனவே என் மாப்பிள்ளை ஆள் வச்சு கடத்த முயற்சி பண்ண வச்சா. அவனை விடாதீங்க சார். அந்த தவசி பையல விடாதீங்க சார். எங்க சார் என் மாப்பிள்ளை உடம்பையாவது பார்க்கணுமே சார். எங்க சார் என் மாப்பிள்ளை? பதட்டப்படாம என்ன சார் பண்றது? ஐயோ மாப்பிள்ளை, ஐயோ எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணணுமே. நான் எங்க அத்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அத்தை, ஐயோ எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணணுமே. நான் எங்க அத்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அன்பழகன், தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்துட்டு போன கோமதி நாயகம் யாரு? அவருக்கும் தவசிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகநாதன், அண்ணாமலை, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. புரியலையே சார். தவசியோட தங்கச்சி தான் அண்ணாமலை. அண்ணாமலையோட புருஷன் தான் உலகநாதன். உலகநாதனோட மச்சான் தான் கோமதி. ஓஹோ, அந்த மீனாட்சி லாட்ஜில் தங்கியிருந்த உலகநாதன் டாக்டருங்களா? ஆமாம்.
நம்ம ஃபிலிம் ரோல் பார்ட்டிடா. கரெக்ட். குழந்தை காணாம போன விஷயத்துல நான் ஃபிலிம் ரோல் ஒரு லேடி கிட்ட கொடுத்ததா சொல்ல. அது அண்ணாமலைங்க. அது அண்ணாமலை சார். டேய், ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியா? ஒரே ஃபேமிலிக்குள்ள திரும்ப திரும்ப பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அன்பழகன், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் போக அடிஷனல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம் சார். வரங்க. என்னப்பா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? காஃபி சாப்பிடாம என்ன யோசனை? டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? இல்ல, தொடர்ந்து 3 மாசமா ஒரு ஊர்லயே இருக்க மாட்டோமே, அதான் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்னப்பா, ஏன் அழற? அன்பழகு, என்னாச்சு சொல்லுப்பா. துளசி, துளசி, ஏன் இப்படி இருக்க? அண்ணன் பொண்ணுன்னு கட்டி கொடுத்தேனே, என்ன சொல்லி தொலைஞ்ச? சொல்லு, ஏன் இப்படி அழறான்? சொல்லுடி. நான் ஒன்னும் சொல்லலையே. இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 3 மாசத்துலயே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருந்தா நான் இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். என்னப்பா ஆச்சு? என்ன சொல்ற நீ? தவசி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது? தவசி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? உலகநாதனை கொலை பண்ணிட்டாரு. உலகநாதனை கொலை பண்ணிட்டாரா? அவரா? அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை எங்க இருக்கா? சொல்லுப்பா. தெரியலம்மா, அண்ணாமலையை காணோம். அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியாது. காலையிலேருந்து எதுவுமே சரியில்லைம்மா. என் கண்ணுக்கு முன்னாடியே அந்த அப்பாவிய டிசி ஆறுமுகம் அடிச்சாரு. தவசி ஒன்றும் செய்யலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த தம்பி இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டார்னு சொல்ல வேண்டியதானப்பா? பெரிய ஆஃபீஸர் கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுமா. பேசாமல் இருக்கணும், இல்லை வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். எப்படி வாழ்ந்தவர் அவருக்கு போய் இந்த நிலைமை? பட்ட கல்லே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டாளத்தர் குடும்பம் என்ன பாவம் பண்ணாங்களோ, திசைக்கு ஒருத்தரா செதறி சின்ன பின்னமாயிட்டாங்க. பட்டாளத்தரப்பு எப்படி இருக்காரு? விசால எப்படி இருக்கா? இருக்காமா. துளசி, நீ வாமா. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இப்பதானே வேதனைப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த மனிதாபிமானம் இல்லாத வேலையை நீங்களே சீக்கிரம் ரிசைன் பண்ணிடுவீங்க. இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். ஹலோ பார்த்தியா? நான் கோமதி எடுத்துக்கேன் சார். எந்த கோமதி? എന്താ കുമതി? നിങ്ങൾക്ക് എന്തായി? നിങ്ങളുടെ വോയിസ് ഒരു മാതിരി ഇരിക്കല്ലേ? பக்கத்துல அத்தை வள்ளியம்மையில இருக்காங்களா? யாரு? மாப்பிள்ளை பேசுறாரா? என்ன விஷயம்? ஒண்ணுல்லே, பக்கத்துல தான் இருக்காங்க. எந்த விஷயம் கோமதி? இல்ல, மாப்பிள்ளைய எந்தா உலகநாதனுக்கு எந்தாயி? மாப்பிள்ளை உலகநாதன் செத்துட்டான். ஆறு தவசி தான் கொன்னுட்டான். நீ என்ன பண்ற? உடனே அத்தியை கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். சரி சரி.
பார்கவி, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? ஏன் பேசாம இருக்க? வாடிங்க. என்னடி, என்னாச்சு? ஏன் அழுவுற? உலகநாதன் நல்லா தானே இருக்கா? என்னம்மா, உலகநாதனுக்கு என்ன ஆச்சு? சொல்லு பார்கவி, என்னாச்சு? உலகநாதனை ஆரை கொலை செய்தோ. உலகநாதன் செத்துட்டானா? அக்கா, உலகநாதன் செத்துட்டானா? அக்கா, அக்கா, ஹாய், வாங்க 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 வாங்க. ஓ தேங்க்யூ பா. ஓ டோ 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 டோ. ஸ்கூலுக்கு போயிட்டு குட் கேர்ள்ஸ்னு பேர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? லக்ஷ்மிமா, இவங்களை உள்ள கூட்டி போய் குளிப்பாட்டி சூடா டிஃபன் கொடுங்க, சாப்பிட்டு படிப்பாங்க. ஓகே, உள்ள போங்க. அப்பா, இன்னைக்கு நீங்க வீட்லயே தான் இருக்கணும். அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, முடிச்சிட்டு உடனே திரும்பி வந்துடுவேன். தங்கச்சி பாப்பா உள்ள கூட்டு போ. அப்பா, இன்னைக்கு நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. எங்க போறேன்? பாருக்கு தானே போறீங்க. அப்பா, டெய்லி ராத்திரி நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க செல்ல மாதிரி ஆடிட்டே வருவீங்களே. சரிம்மா, இன்னைக்கு நான் எங்கேயும் போல, உங்களோடயே இருக்கேன். நீங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நம்ம எல்லாரும் வெளில போலாம். அப்பா, நீங்க பொய் சொல்றீங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லமா, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் இங்கே இருப்பேன். முதல்ல அந்த சிகரெட் பாக்கெட்ட கொடுங்க. சிகரெட் பாக்கெட்டா? உனக்கு எதுக்குமா? அது எங்க கிட்ட கொடுத்தா நீங்க வெளியில போக மாட்டீங்கல்ல. வா வா வா, ஏறு ஏறு. முந்திரிக்கட்ட என்ன பண்ற? ஏற்கனவே இந்த பைசை ஓட மாட்டேங்குது. விடு 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 விடு. விடு. என்ன பண்றீங்க? கையெடுமா. ஏய் ரவுடி, சிகரெட் பாக்கெட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்க வெளிய போறோம். வெளியே எங்க போறீங்க? ஷோ, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாரி சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல சரி, பரவாயில்ல. வெளில போறீங்களா? நான் உங்க கூட வரலாமா? நானு ஒய். சரி, போய் டக்குனு ரெடி ஆயிடுங்க எல்லாரும். லட்சுமா, பசங்க கூட்டிட்டு போங்க. பாஸ் பாஸ் பாஸ். சார், இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சார். என்ன? தவசி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க சார். எதுக்கு? நான் சொல்றேன் சார். அவருடைய மச்சான் அவர் கொலை பண்ணிட்டாரா சார்? மச்சானா? யாரு சார்? அது வந்து நான் சொல்றேன்டா. சொல்லு. சார், எனக்கு பீச்ல ஒரு சின்ன தகராறு நடந்தது. அவங்க வைஃப் கிட்ட கூட நான் ஃபிலிம் ரோல் கொடுத்ததா சொல்லல. யாரு? அந்த டாக்டர்? ஆமா, அந்த டாக்டர் உலகநாதன் தான் தவசியோட தங்கச்சி அண்ணாமலையோட புருஷன். அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே குடும்ப தகராறு இருக்கு. அதனால தான் தவசி திருநெல்வேலி விட்டு மெட்ராஸ் வந்திருக்காரு. சார், தவசி அண்ணாமலை மேல உயிரே வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க சார். சார், பாசமலர் படத்துல வர சிவாஜி கணேசன் சாவித்திரி மாதிரியா சார்? அவ்வளவு பாசமா சார்? சார், டாக்டர் உலகநாதன் வந்து அண்ணாமலையை காதலிச்சது தவசிக்கு பிடிக்கலையா, அதனால தவசி உலகநாதனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் சந்தேகத்துக்கு பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னையா இது? எந்த அண்ணன் என் தங்கச்சி புருஷனை சாவடிப்பான்? நம்புற மாதிரியே இல்லையா சார்? இதான் சார் உண்மை. நம்பித்தான் சார் ஆகணும். சுமாரா சார், என்னாலையும் நம்ப முடியல சார். அந்த தவசி ரொம்ப பாவம் சார். லாக்அப்ல அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தப்போ அவர் அழுத அழுகைய பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். ஏன்பா அந்த அண்ணாமலை போய் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே? சார், அங்கதான் சார் இன்ட்ரெஸ்டிங் மேட்டரே இருக்கு. அண்ணாமலையை காணவே இல்லையா சார்? அண்ணாமலையை காணும்? ஆமா, இன்ஸ்பெக்டர் அன்பழகன் தான் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமா சேர்ந்து அண்ணாமலையை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க சார். இந்த கேஸ்ல ஏதோ சதி இருக்கு.
எங்க அண்ணன் சாத்தப்ப செட்டியார் வேற அந்த தவசி கூடயே இருக்காரு. அதான் சார் ஏன் சந்தேகமோ? முதல்ல அண்ணாமலை எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். தவசியை ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கவர் ஸ்டோரியும் கிடைக்கும். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. ஷூர் சார். டார்கெட் நம்பர் 1 சாத்தப்ப செட்டியா. வண்டி எடு. விசாலம், 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 என்னடி இது? என்னடி இது? நான் 2 நாள் நங்கநல்லூர் மச்சினராத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ பெரிய கூத்து நடந்துருத்து. ஆ ஏண்டி, தவசியை போலீஸ்ல பிடிச்சுன்னு போயிட்டாலாமே. என்னடி இது? என்னடி இவ்வளோ பெரிய அக்கிரமமா இருக்கு? ஏண்டி, லோகத்துல பாசமுள்ள எந்த அண்ணனாவது தங்க ஆம்படையான கொலை பண்ணுவானாடி? இதெல்லாம் அந்த போலீஸ்காரளுக்கு தெரியாதா? அவளுக்கு தங்கையே கிடையாதா? இல்ல பாசம்னா என்னன்னு தெரியாதா? என்னடி இது? என்னடி இவ்வளோ பெரிய அக்கிரமமா இருக்கு? விசாலம், விசாலம், என்னடி இது? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. அப்படின்னா ஓ ஆத்துக்காரர் தான் தப்பு பண்ணிட்டாரா? நீங்க வேற ஏக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? போயிடுச்சுக்கா, எல்லாம் போயிடுச்சு. என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு. மானம் மரியாதை கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இது எதுவுமே அவரை காப்பாத்தாம போயிடுச்சு. கோவில் தங்கச்சி பாசம் தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கடவுள் இப்படி அவரை தண்டிச்சிடுச்சு. என் வாழ்க்கையே பாழ போயிடுச்சுக்கா. அம்மா விசாலம், இப்ப என்ன ஆகி போச்சு? ஏன் இப்படி அழற? நான் இல்ல, நான் விட்டுருவேனா? சும்மா இருமா மாமி. நான் விசாலத்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க. ஆனா எப்படியாவது தவசியை வெளியில கொண்டு வர வழியை பாருங்க. அம்மா, உன் புருஷனுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், என் பேச்சு கேட்கவே இல்லை. உலகத்துல சுயநலவாதியா இருந்தா வாழ முடியாது, ஏமாளியா இருந்தா வாழ விட மாட்டாங்க. அம்மா, அன்னைக்கே நான் சொன்னதை கேட்டு பத்திரத்தை கையெழுத்து போட்டிருந்தா இந்நேரம் தொழில் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பான். இந்த பணம் மட்டும் நம்ம கையில இருந்தா ஒருத்தன் நெருங்க முடியுமா? இல்ல போலீஸ்காரன் தான் தொடுவானா? இந்நேரம் நான் பண்றேன் நீ பண்றேன்னு போட்டி போட்டு வந்திருப்பானம்மா. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம போயிடுச்சம்மா. அம்மா, இப்ப கூட ஒன்றும் கெட்டு போல. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சுக்கோ. இனிமே எல்லாமே நல்லா நடக்கும். என் சொத்தை வித்தாவது அவனை நான் வெளியே கொண்டாடுறேன். பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லு, தொழில் பண்ண சொல்லு, நல்லா சம்பாதிக்க சொல்லு. ஓஹோன்னு இருக்கலாமம்மா, ஏன் இந்த நிலைமை? அம்மா, குழந்தை அழவா, அப்படி நீ கொஞ்சம் சாப்பிடுமா, நான் பார்த்துக்கிறேன். ஓமா, நான் இருக்கேன்ல. மேடம், மேடம், வணக்கம். வணக்கம். என்ன ஞாபகம் இல்ல?
கதிரேசம்மா, சூரியன் பத்திரிகையோட ஆசிரியர். உங்க குழந்தை காணாம போனப்ப கூட அந்த நியூஸை எங்க பத்திரிகையில ஃபிளாஷ் பண்ணமே. இப்போ கூட உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சில கேள்வி கேட்போம். அது கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உலகநாதனை யார் கொலை செஞ்சாங்க, அந்த பழி ஏன் உங்கள் வீட்டுக்காரர் மேலே விழுந்துச்சுன்ற உண்மை வெளில வரும். உங்கள் வீட்டுக்காரரை எங்களால் காப்பாற்றி வெளில கூட்டு வர முடியும். கேளுங்க, சொல்கிறேன். விசாலம், என்ன அவங்கள்ட்ட பேசினிக்கிற? முதல்ல வெளில போக சொல்லு. கதவை திறந்து வச்சுன்னா கண்ட நாய் வரதான் செய்யும். ஹலோ, நாய்கின்னு பேசாத, வார்த்தை அளந்து பேசு. குடும்ப சொத்தை அழிச்ச உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? குடும்ப மானத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார், என்ன சொல்லும். ஏய், இதை பாடுறா, என்ன மீறி இந்த வீட்டில் ஒரு எறும்பு கூட ஆசையாது. ஏன்டா டைமை வேஸ்ட் பண்ணுறேன்? போடா. ஹலோ, எங்களை வெளியில் போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமாம், இவர் வேற ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ்ஸுங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி ஐயா கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப அவசியம் இப்போ எனக்கு. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அது வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறது தான் பத்திரிகைக்காரனோட தர்மம். அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். இதை பாருங்கம்மா, நீங்கள் ஒத்துழைச்சாதான் உங்கள் புருஷனை காப்பாற்ற முடியும். உலகநாதனை கொலை பண்ணுறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? திடீர்னு போய் ஒருத்தரை கொலை பண்ண முடியாதுமா. உலகநாதனை கொலை பண்ணணும்னு யாரோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணி தான் இதை செஞ்சுருக்காங்க. நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த ஆள் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? ஏன் வலிய வலிய வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாரு? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிங்கம்மா. விசாலம், முதல்ல இவங்களை வெளில போக சொல்லு, இல்லை நான் வெளில போவா. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளியே போயிடுங்க. இவர் எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. இவர் பேச்சை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏம்மா உண்மையை தெரியாமல் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க? உலகநாதன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு ஏன் உங்கள் வீட்டுக்காரை வரவழைச்சாங்க? அவர் மேலே ஏன் பழியை சுமத்தி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? எந்த தங்கச்சி வெளில இருந்தா உண்மையெல்லாம் வெளில வந்துடும் நினைச்சாங்களோ அந்த அண்ணாமலை வேற கடத்திட்டாங்க. அண்ணாமலையை கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்களா? தெரியும். எப்படி சொல்றது? ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த அண்ணாமலையால பட்ட கஷ்டம் போதாதா? இன்னும் படணுமா? அந்த அண்ணாமலையை விடுமா, முதல்ல உன் புருஷன் வெளியே வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்கம்மா, யூரியாம உங்க குடும்ப விஷயத்துல அடிக்கடி தலையிடுறாரு. எதுக்காக உங்களுக்கு உதவி பண்றாரு? டேய், பத்திரிகை இருக்குங்கிறதுனால என்ன ஒன்றா பேசலாமாடா? இதை பாடுறா, நான் சர்க்கரை வியாதிக்காரன். எனக்கு டென்ஷன் வந்தது, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. விசாலம், இவங்க 2 பேரையும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளு. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கேன், அனுப்பு. என்ன அப்படி பார்க்குற? நான் வேணுமா அவங்க வேணுமா முடிவு பண்ணு. நீங்க தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இந்த ஊருக்கு நாங்க வந்த நாள்ல இருந்து இவர் தான் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்றாரு. இவர் சொல்றதா நான் கேட்பேன். எனக்கு என் புருஷன் முக்கியம். எனக்கு என் புருஷன் வேணும். போயிடுங்க சார். இந்த ஆள் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பேச வேண்டாம், வாங்க போலாம். புத்திசாலி. நான் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுனால உண்மை வெளியே வராதுன்னு மட்டும் நினச்சிடாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை வெளில வரும். அன்னைக்கு நிச்சயம் நீ காணாமல் போயிடுவேன். ஷாக்கு. லென்ஸ் வச்சு தேடுறான், அப்போதான் கிடைக்கும் உனக்கு.
பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அரண்மனை மாதிரி வீடை வச்சுட்டு இப்படி அனாதையா இந்த ஜெயில இருக்கு. விசாரிப்பா, இந்த குழந்தைய பாரு, அவங்க 2 பேரும் எனக்கு எப்படியா பட்டாளத்தார் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவருக்கு நான் என்னையா பதில் சொல்றேன்? இந்த குழந்தைய பாரியா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. நான் பணம் கொடுக்கணும்னு சொன்னா கூட அவங்க வேணாம்னு சொல்றாங்கயா. இப்ப கூட ஒண்ணு கட்டு போலையா, ஒரே கையெழுத்து 50 லட்சம் ரூபாய் பணையா. இந்த பணம் வந்ததுன்னா உனக்கு இந்த நிலைமை இருக்குமாயா? இந்த பணத்தை வச்சு நீ வெளியே வந்து ஓஹோன்னு வாழலாயா? இந்த பார், இந்த குழந்தைய பார், இந்த குழந்தை முகத்துக்காக நீ கையெழுத்து போடியா. நீ நல்லா இருக்கணையா. விசாரத்தை பாரு, ஏயா இப்படி அடம் பிடிக்கிற? நான் சொன்ன கேள் ராஜா, ஒன்றும் கெட்டு போன ராஜா. ராஜா ராஜா நீ வா ராஜா, ஒரே ஒரு கையெழுத்து தான் ராஜா, வேற எதுவுமே தேவையில்லை. ஐயா, கையெழுத்து போட்டு வற்புறுத்தாதீங்க. கோயில் சொத்து அண்ணாமலைக்கு சொன்னேன். இதை நான் எதுவும் செய்ய முடியாது. இவங்களை பாரியா, இவங்க முகத்தை பாரு. விசாரம் அழாதம்மா, குழந்தை நல்லா பார்த்து. இனிமே எல்லாம் கவனம். அவன் தான் உன் சொத்து. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நல்லவனா வாழ்ந்ததுக்கு எனக்கு கிடைச்ச வெகுமதி இது. இனிமே என்னை பார்க்க வராது. போயிடுமா. இனிமே Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.